டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த குரூப் 4 அதாவது 2025க்கான குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் வேக்கன்சி குறித்தான ஒரு அறிவிப்பு இந்த வீடியோவில் பார்க்குறக்கும். ஸோ நீங்கள் வழக்கத்தை விட இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வேக்கன்சி அதிகமாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 ஆண்டுகளுக்கு அடுத்த 2 இயர்ஸுக்கு எக்ஸாம்ஸ் இல்லாதனால ஸோ உங்களுக்கு அதிகமான வேக்கன்சி வந்து ப்ரொவைட் பண்ணுறதா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஸோ இந்த வீக்கு எண்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரெண்டுமே வரும். ஜியோ வந்து விட்டுட்டாங்க. ஸோ ஜூலை வந்து 13ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஜூலை 13 அப்படின்றப்ப ஒரு 20 அந்த சம்திங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 ஆனது வெளியாகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 ஸோ இந்த எக்ஸாம் கம்பல்சரி. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வேக்கன்சியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வழக்கத்தை விட இந்த வருஷம் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆனது வந்து ரிலீஸ் ஆகி போன வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 18 லட்சம் பேர் அப்ளிகேஷன் மட்டும் போட்டாங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து 23 லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து போட்டிக்கு ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாட்களுக்குள்ளார வந்துடும் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி ஸோ கம்பல்சரி 12,000க்கு மேலே வந்துடும் அப்படின்றதும் உறுதியும் படுத்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வேக்கன்சி கணக்கெடுப்பு பணி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் வேக்கன்சி குறைவாக வரும் அப்படின்னு நினைக்கவே தேவையில்ல. ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கவே தேவையில்ல. அதேமாதிரி சிலபஸ் கம்பல்சரி சொன்ன மாதிரி 12வது வரைக்கும் தரவாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 90% வந்து பாஸ் ஆன மாதிரி தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் இருந்தால் வந்து இன்னும் வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பிஎஸ்டிஎம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ ஸோ அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் போஸ்டிங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.